எந்த பிரச்சினை பற்றியும் பார்லிமெண்டில் விவாதிக்க தயார். அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடி உறுதி. காங்கிரஸ் கட்சியின் பார்லிமெண்ட் குழுவை மாற்றியமைத்தார் சோனியா. 40 முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் 10 வந்தே பாரத் அதிவேக எக்ஸ்பிரஸ் ரயில்கள் 2022க்குள் இயக்க ரயில்வே முடிவு. மும்பையில் விடிய விடிய பலத்த மழை, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் நிலச்சரிவு, வீடுகள் இடிந்து விழுந்து 25 பேர் பலி. இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 7 லட்சம் ரூபாய் நிவாரணம். பிரதமர் மோடி, முதல்வர் உத்தவ் இரங்கல். சிபிஎஸ்இ ரிசல்ட் வெளியான பிறகே தமிழக கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை. உயர்கல்வி அமைச்சர் அறிவிப்பு. பெண்களுக்கான இலவச டிக்கெட்டுகளை ஆண்களுக்கு கொடுத்து கட்டணம் வசூலித்த கண்டக்டர் டிக்கெட் பரிசோதகர்களிடம் சிக்கி சஸ்பெண்ட் ஆனார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக நலனுக்கு எதிராக மோடி அரசு செயல்படாது. திருமாவளவன் நம்பிக்கை. ஒலிம்பிக் கிராமத்தில் 2 அத்லெட்டிக் வீரர்களுக்கு கோவிட் தொற்று உறுதி. கிராமத்திலேயே தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை. முதல்வர் ஸ்டாலின் இன்று டெல்லி செல்கிறார். மரியாதை நிமித்தமாக ஜனாதிபதியை நாளை சந்திக்கிறார். சென்னையில் மாஸ்க் போடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. பொது சுகாதார வல்லுநர் தகவல். நாளை கூடுகிறது பார்லி மழைக்கால கூட்டத்தொடர். தடுப்பூசி தட்டுப்பாடு, விவசாயிகள் போராட்டம் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். மும்பையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. நேற்றிரவு முதல் மழை வெளுத்து வாங்கியது. விடிய விடிய மழை பெய்ததால் பல பகுதிகளில் வெள்ளம் புகுந்தது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் மும்பையில் உள்ள செம்பூர் மற்றும் விக்ரோலி பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டது. பல குடிசை வீடுகள் இடிந்து விழுந்தன. இதில் 25 பேர் பலியாகினர். பலர் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டனர். இன்னும் 7-8 பேர் சிக்கியுள்ளனர். அவர்களை மீட்கும் பணிகள் முழு வீச்சில் நடந்து வருகிறது. பலியானவர்கள் குடும்பத்துக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி தலா 2 லட்சம் ரூபாயும், முதல்வர் உத்தவ் தாக்கரே தலா 5 லட்சம் ரூபாயும் நிவாரணம் அறிவித்துள்ளனர். நேற்றிரவு 8 மணியிலிருந்து காலை 8 மணி வரை மும்பையில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்தது. அடுத்த 48 மணி நேரத்துக்கு கனமழை பெய்யும் என மும்பை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தை சந்திக்க சென்னையில் இருந்து தனி விமானத்தில் முதல்வர் ஸ்டாலின் டில்லி புறப்பட்டார். முதல்வருடன் எம்பிக்கள் தயாநிதி, கனிமொழி மற்றும் துர்கா ஸ்டாலின் சென்றனர். நாளை டெல்லியில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தை ஸ்டாலின் சந்திக்கிறார். அப்போது ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோருகிறார். மேகதாதுவில் அணை கட்ட அனுமதிக்க கூடாது, கூடுதல் தடுப்பூசி வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளையும் ஜனாதிபதியிடம் அவர் முன்வைக்க உள்ளார். டோக்கியோவில் 23ஆம் தேதி ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்குகின்றன. ஆயிரக்கணக்கான விளையாட்டு வீரர்கள் தங்கியிருக்கும் ஒலிம்பிக் கிராமத்தில் இருந்த ஒருவருக்கு 2 தினங்களுக்கு முன் கோவிட் பாசிட்டிவ் கண்டறியப்பட்டது. அவர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். அவர் விளையாட்டு வீரர் அல்ல. இந்நிலையில் ஒலிம்பிக் கிராமத்தில் 2 அத்லெட்டிக் வீரர்களுக்கு பாசிட்டிவ் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் கிராமத்திலேயே அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என தெரியவில்லை. அரசு பஸ்களில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம் என அரசு அறிவித்துள்ளது. அவ்வாறு பயணம் செய்யும் பெண்களுக்கு கட்டணமில்லா பயணச்சீட்டு வழங்கப்படுகிறது. சேலம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட அரசு பஸ்ஸில் வடமாநிலத்தைச் சேர்ந்த 26 ஆண்கள் மொத்தமாக ஏறினர். அவர்களுக்கு பெண்களுக்கான இலவச பயணச்சீட்டை கண்டக்டர் நவீன்குமார் கொடுத்து கட்டணம் வசூலித்துள்ளார். மொழி புரியாததால் இலவச டிக்கெட் என்பது தெரியாமல் அவர்கள் வாங்கிக் கொண்டனர். அடுத்த பஸ் ஸ்டாப்பில் டிக்கெட் பரிசோதகர்கள் சோதனை செய்த போது ஆண்களிடம் இலவச டிக்கெட் இருப்பதை கண்டுபிடித்தனர். காசு கொடுத்துதான் வாங்கினோம் என அவர்கள் கூறினர். கண்டக்டர் நவீன்குமாரிடம் விசாரித்தனர். இலவச டிக்கெட்டை கொடுத்து கட்டணம் வசூலித்ததை ஒப்புக்கொண்டார். அவரை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டனர்.
இந்தியாவின் அதிவேக எக்ஸ்பிரஸ் ரயிலான வந்தே பாரத்தில் 16 குளிர்சாதன பெட்டிகள் உள்ளன. 1128 பேர் பயணிக்க முடியும். அதிகபட்சமாக 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த ரயிலில் அனைத்து பெட்டிகளிலும் தானியங்கி கதவு, GPS வசதி, ஹாட்ஸ்பாட் வசதிகள் உள்ளன. இந்நிலையில் வரும் 2022 ஆகஸ்ட் மாதத்திற்குள் 40 நகரங்களை இணைக்கும் வகையில் 10 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்களை இயக்க ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. ரயில்வே அமைச்சராக பதவியேற்றுள்ள அஸ்வினி வைஷ்ணவ் இது குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்தியாவில் உள்ள 3 உற்பத்தி பிரிவுகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் மாதத்திற்கு 6 அல்லது 7 வந்தே பாரத் ரயில்களை உற்பத்தி செய்ய முடியும். ஹைதராபாத்தை சேர்ந்த மேத்தா நிறுவனத்திடம் 44 வந்தே பாரத் ரயில்களுக்கு மின்னணு சாதனங்கள் வழங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. உடனடியாக பணிகளை துவக்குமாறு அந்த நிறுவனத்திடம் ரயில்வே கேட்டுக் கொண்டுள்ளது. வந்தே பாரத் பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. இதையடுத்து அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல், காங்கிரஸ் சார்பில் மல்லிகார்ஜுன கார்கே, ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராஜ்யசபா, லோக்சபாவைச் சேர்ந்த 33 கட்சிகளின் சபை தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்தனர். கூட்டத்தில் பேசிய பிரதமர், கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றார். எதிர்க்கட்சிகள் கொண்டுவரும் எந்த பிரச்சினை மீதும் விதிகளுக்கு உட்பட்டு விவாதம் நடத்த அரசு தயாராக இருப்பதாகவும் மோடி குறிப்பிட்டார். மழைக்கால கூட்டத்தொடரில் 17 புதிய மசோதாக்கள் உட்பட மொத்தம் 30 மசோதாக்களை கொண்டுவர அரசு திட்டமிட்டுள்ளது. தடுப்பூசி பற்றாக்குறை, பெட்ரோல், டீசல் மற்றும் உணவுப் பொருட்கள் விலை உயர்வு, சீனாவுடன் எல்லை பிரச்சினை உள்ளிட்ட பல பிரச்சினைகளை எழுப்ப காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. சென்னை எத்திராஜ் கல்லூரியில் நிறுவனர் நாள் விழாவில் அமைச்சர்கள் பொன்முடி, சேகர் பாபு, MP தயாநிதி கலந்து கொண்டனர். CBSE +2 ரிசல்ட் வெளியான பிறகே தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்கும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். நம்ம ரிசல்ட் வெளியே வந்தாலும் CBSE ரிசல்ட் வரணும்ல. CBSE ரிசல்ட் இந்த மாதம் எப்போ வருதோ அதை வைத்து என்னால் விண்ணப்பிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. கல்லூரிகளுக்கான அட்மிஷன்ஸ், பொறியியல் கல்லூரிகளுக்கான அட்மிஷன்ஸ் எல்லாமே தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவது அலையை எதிர்கொள்ள மாவட்ட மருத்துவமனைகளில் குழந்தைகளுக்கான கோவிட் சிகிச்சை மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. 10,000 ஆக்சிஜன் படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளது என சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார். மாவட்ட அரசு பொது மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் எல்லா இடங்களிலும் குழந்தைகளுக்கான கொரோனா சிகிச்சை மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 10,000த்திற்கும் மேலான ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் தயாராக இருக்கிறது. எல்லா மருத்துவமனைகளிலும் அந்த கட்டமைப்பை நிறுவிட வேண்டும் என்று சொல்லி நாங்களே ஒரு 20க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் திறந்தும் வைத்திருக்கிறோம். பெரிய அளவில் இன்றைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. குழந்தைகளை தாக்கும் என்கின்ற அளவிலான அச்சம் இருந்தாலும் கூட, யூகம் என்கின்ற அளவிலே தான் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் கூட எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில் அமைக்கப்பட்டிருக்கிற 250 படுக்கைகளுடனான அந்த கட்டமைப்பை பார்த்து சென்றார்கள். தமிழ்நாடு முழுவதிலும் எல்லா மருத்துவமனைகளிலும் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் மாதத்தில் 5 லட்சம் தடுப்பூசி வீணடிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறுவது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்றும் அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார். பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. இதையடுத்து காங்கிரஸ் கட்சியின் பார்லிமென்ட் குழுவை சோனியா மாற்றி அமைத்துள்ளார். இதன்படி காங்கிரஸ் லோக்சபா கட்சி தலைவராக ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி நீடிக்கிறார். துணைத் தலைவராக கௌரவ் கோகை செயல்படுவார். லோக்சபாவின் தலைமை கொறடாவாக கே. சுரேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். ரவ்னீத் சிங் பிட்டு, மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் கொறடாக்களாக இருப்பர். காங்கிரஸ் தலைவர் மணிஷ் திவாரி, சசி தரூர் கொறடா குழுவில் இடம்பெற்றுள்ளனர். ராஜ்யசபா தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே செயல்படுவார். துணைத் தலைவராக ஆனந்த் சர்மா இருப்பார். தலைமை கொறடாவாக ஜெய்ராம் ரமேஷும், கொறடா குழுவில் அம்பிகா சோனி, சிதம்பரம், திக்விஜய் சிங், KC வேணுகோபால் ஆகியோர் இருப்பர். பார்லிமெண்டின் இரு குழுக்களையும் ராஜ்யசபா எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூட்டி ஆலோசனை நடத்துவார் என சோனியா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவிட் ஊரடங்கு காரணமாக சுற்றுலா தலங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது.
தற்போது தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் 3 மாதங்களுக்கு பிறகு தனுஷ்கோடிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு பஸ் போக்குவரத்தும் துவக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தனுஷ்கோடியில் திரண்ட சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் கடற்கரையில் பொழுதை கழித்தனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்துக்கு எதிராக மோடி அரசு செயல்படாது என நம்பிக்கை தெரிவித்தார் திருமாவளவன். இந்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்களை தமிழ்நாட்டின் சார்பில் நமது நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்களின் தலைமையிலான குழு சந்தித்தது. நமது தரப்பு கருத்துக்களை ஷெகாவத் அவர்கள் கேட்டுக்கொண்டார். நிறைவாக பதிலளிக்கும் போது தமிழ்நாட்டின் ஒப்புதலின்றி அங்கே அணை கட்டுவதற்கு வாய்ப்பில்லை, நம்பிக்கையோடு இருக்கலாம் என்று உறுதியளித்திருக்கிறார். நம்புவோம். தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக மோடி அரசு எந்த முடிவையும் எடுக்காது என்று நம்புவோம். இந்தியாவில் நேற்றைய பாதிப்பை விட உயர்ந்து மேலும் 41,000 பேருக்கு தொற்று உறுதியானது. மொத்த பாதிப்பு 3,11,00,000 தாண்டியது. மேலும் 518 பேர் இருந்தனர். மொத்த பலி 4.13 லட்சம். இறப்பு விகிதம் 1.33 உள்ளது. மேலும் 42,000 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். குணமடைந்தோர் எண்ணிக்கை 3,03,00,000 நெருங்கியது. 4.2 லட்சம் பேர் சிகிச்சையில் உள்ளனர். சென்னையில் முகக்கவசம் அணியும் பழக்கம் அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார வல்லுநர் பிரதீப் கவுர் தெரிவித்துள்ளார். குடிசை பகுதிகளில் 41, மற்ற பகுதிகளில் 47% மாஸ்க் போடுவது அதிகரித்திருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. இம்மாதம் 8 முதல் 10ஆம் தேதி வரை 64 தெருக்களில் 4 கட்ட ஆய்வு நடத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளார். சுமார் 5,000 பேரிடம் ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் இடி மின்னலுடன் பலத்த மழை கொட்டியது. பல கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஆரணி அருகே முள்ளிப்பட்டு கிராமத்தில் ஜெகதாம்பாள் என்ற 75 வயது பெண்ணின் ஓட்டு வீட்டு கூரை இடிந்து விழுந்தது. தனியாக வசித்து வந்த அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். சென்னை பெரம்பூரைச் சேர்ந்தவர் கீர்த்தனா, வயது 21. தாய் தந்தை இல்லாததால் பாட்டியிடம் வளர்ந்தார். டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வேலை பார்த்து வந்த கீர்த்தனாவை ராமச்சந்திரன் என்ற இளைஞர் காதலித்தார். 6 மாதங்களுக்கு முன் திருமணம் செய்தனர். தாய் தந்தை பாசம் கிடைக்காமல் வளர்ந்த கீர்த்தனா ஆசை ஆசையாய் திருமண வாழ்வில் அடியெடுத்து வைத்தார். ஆனால் கணவனோ யூடியூப் ஷார்ட் பிலிம் எடுப்பதாக நண்பர்களுடன் ஊர் சுற்றி வந்துள்ளார். வேலைக்கு போகாமல் சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடந்தார். பல கனவுகளோடு வந்த தனது வாழ்க்கை நாசமானதை நினைத்து மனம் வருந்திய கீர்த்தனா பூச்சி மருந்தை குடித்து தற்கொலை செய்தார். ஆனால் கீர்த்தனா சாவில் சந்தேகம் இருப்பதாக சகோதரி புகார் அளித்ததை அடுத்து கணவன் மற்றும் அவர் குடும்பத்தினரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த ராஜகோபால் உட்பட 7 மீனவர்கள் விசைப்படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். எண்ணூர் துறைமுகம் அருகே சென்றபோது துறைமுகத்திலிருந்து வெளியே வந்த சரக்கு கப்பல் விசைப்படகு மீது மோதியது. மோதிய வேகத்தில் விசைப்படகு 2ஆக பிளந்தது. கடலில் மூழ்கவும் தொடங்கியது. கடலில் காயத்துடன் தத்தளித்த 7 பேரையும் அங்கிருந்த மற்ற மீனவர்கள் மீட்டு காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். பிறகு 7 பேரும் ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். கடலில் மூழ்கிய விசைப்படகின் மதிப்பு 40 லட்சம் ரூபாய். சென்னையில் உள்ள மீன் பிரியர்கள் ஞாயிறுகளில் சங்கமிக்கும் இடம் காசிமேடு மீன் சந்தை. இன்றும் மீன் சந்தையில் பெரும் கூட்டம் திரண்டது. சமூக இடைவெளி காற்றில் பறந்தது. டீசல் விலை உயர்வு காரணமாக குறைந்த எண்ணிக்கையில்தான் விசைப்படகுகள் கடலுக்கு சென்றன. இதனால் மீன் விலை அதிகமாக இருந்தது. ஆனாலும் மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். புதுச்சேரியில் மேலும் 100 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. 2 இறந்தனர். 144 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். மொத்த பாதிப்பு 1,19,000ஆகவும் பலி 1,778ஆகவும் உயர்ந்துள்ளது. இதுவரை 1,16,000 பேர் குணமடைந்துள்ளனர்.
காஞ்சிபுரத்தில் மின் கம்பங்கள் சரியாக பராமரிக்கப்படாததால் மின்சாரம் தாக்கி ஆடு மாடுகள் இறப்பது தொடர்கதையாகி வருகிறது. ஏகாம்பரநாதர் கோவில் அருகே மின் கம்பத்தின் அருகே சென்ற மாடு மின்சாரம் தாக்கி இறந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. மின் கம்பங்களை சரி செய்து அசம்பாவிதம் நடப்பதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை பெரிய கோவிலில் ஆஷாட நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. 10 நாட்கள் நடக்கும் விழாவில் வாராகி அம்மனுக்கு தினந்தோறும் சிறப்பு அலங்காரம் செய்யப்படுகிறது. 10ஆம் நாளில் அம்மனுக்கு காய்கறி அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, தேனி, ஈரோடு, திருப்பூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் புவியரசன் கூறினார். நாளை முதல் 22ஆம் தேதி வரை கோவை, தேனி, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் கூறியது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் கம்பம் பள்ளத்தாக்கு, கும்பக்கரை, கல்லாறு, மஞ்சளார் அணை ஆகிய இடங்களில் காலை முதல் சாரல் மழை பெய்து வருகிறது. மானாவாரி பயிர் செய்யும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வெங்கமேடு, ராயனூர், காந்தி கிராமம் உள்ளிட்ட பகுதிகளிலும் சாரல் மழை பெய்தது. சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் சாரல் மழை மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்கிறது. அங்குள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 10,000 கன அடி நீர் வந்தடைந்தது. மத்திய நீராணி அதிகாரிகள் காவிரியில் வரும் நீரை அளவீடு செய்து வருகிறார்கள். ஒகேனக்கல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் கொட்டுகிறது. டெல்லியில் ஊரடங்கு தளர்வுகளால் சரோஜினி நகர் மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அதிகரித்து வந்தது. எவரும் கோவிட் விதிகளை கடைபிடிக்கவில்லை. வியாபாரிகளும் அதிகாரிகளை மதிக்காமல் இருந்துள்ளனர். தொற்று பரவல் அச்சம் காரணமாக மார்க்கெட்டை மறு உத்தரவு வரும் வரை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. அங்குள்ள 200க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டது. தொற்று குறைந்து வந்தாலும் மீண்டும் பாதிப்பு அதிகரிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக டெல்லி அரசு தெரிவித்தது. உடனுக்குடன் மின் கட்டணம் வசூலிக்க அரசு அலுவலகங்களில் ப்ரீபெய்டு மீட்டர் பொருத்த மின் வாரியங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டது. மின் மீட்டரில் குறிப்பிட்ட தொகைக்கு ஏற்ப மின்சாரம் விநியோகிக்கும் வகையில் சாப்ட்வேர் பொருத்தப்பட்டுள்ளது. அந்த அளவை தாண்டியதும் தானாகவே மின் இணைப்பு துண்டிக்கப்படும். கட்டணம் செலுத்தியதும் மின் விநியோகம் செய்யப்படும். தமிழக அரசு அலுவலகங்களில் 3000 கோடி ரூபாய்க்கு மின் கட்டணம் நிலுவையில் உள்ளது. ப்ரீபெய்டு மீட்டர் பொருத்த தமிழகத்தில் பரிசோதனை செய்யப்பட்டது. ஆனால் இதுவரை அரசு அலுவலகங்களில் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. கோவிட் தடுப்பூசியின் 2 டோஸ் போட்டவர்களில் 1000 பேரில் 6 பேர் மட்டுமே இறந்துள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. 2 டோஸ் போட்டவர்களின் செயல்திறன் 95ம் 1 டோஸ் தடுப்பூசி போட்டவர்களின் செயல்திறன் 82%ஆகவும் உள்ளது. தடுப்பூசிகள் மிகவும் பாதுகாப்பானவை, பயனளிக்கக்கூடியவை. தொற்று வேகமாக பரவும் சூழலில் தடுப்பூசி போடுவது பயனுள்ளது என ICMR கூறியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் RT-PCR பரிசோதனைக்கான லேப் விரைவில் துவங்க உள்ளதாக புதுச்சேரி சுகாதார செயலர் அருண் தெரிவித்தார். கோவிட் 3வது அலை குழந்தைகளை அதிகம் தாக்கும் என எச்சரிக்கப்படுகிறது. எனவே புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகளுக்கான சிகிச்சை வார்டுகள் தயார் நிலையில் இருப்பதாக அருண் சொன்னார். இப்போ ஏறக்குறைய ஒரு அனாலிசிஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனாலிசிஸ். 20% பீடியாட்ரிக் கேசஸ் வரலான்னு சொல்றாங்க தேர்ட் வேவ்ல. ஸோ இதுவரையிலும் நம்ம பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா 10 to 12% தான் கேசஸ் பீடியாட்ரிக் கேசஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி பீக் வேல்யூ எவ்வளோ வந்திருக்குது, அந்த பீக்குக்கு எவ்வளோ பேருக்கு பீடியாட்ரிக் கேசஸ் வர வாய்ப்பு இருக்குது, அந்த பீடியாட்ரிக் வரவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு அட்மிஷன் தேவைப்படும், அந்த அட்மிஷன் தேவைப்படுறதுக்கு பெட் இருக்குதான்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது காரைக்காலில் போதிய அளவு ஏற்பாடு நம்ம செஞ்சிருக்கோம்.
திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த வெள்ளச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த 15 பேர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தரிசனம் செய்ய நேற்று பாத யாத்திரையாக புறப்பட்டனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் வடமாலைப்பேட்டை அருகே சென்று கொண்டிருந்தபோது பின்னால் வந்த லாரி மோதியது. 35 வயது தியாகராஜன் இறந்தார். 2 பேர் சீரியஸ் நிலையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். காயமடைந்த 7 பேர் திருப்பதி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர். லாரி ஓட்டி வந்த விழுப்புரத்தைச் சேர்ந்த முத்து என்பவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தஞ்சையைச் சேர்ந்த ஜெயபால் ரயில்வே கேட் பகுதியில் உள்ள தனியார் பைப் கம்பெனியில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வந்தார். கம்பெனி வாசலில் தலையில் இரத்த காயத்துடன் இரவு இறந்து கிடந்தார். அப்பகுதிவாசிகள் தந்த புகாரை அடுத்து அம்மாப்பேட்டை போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். செக்யூரிட்டி தலையில் கல்லால் தாக்கி அவர் கொல்லப்பட்டது தெரியவந்தது. ஜெயபாலின் பைக்கும் செல்போனும் காணாமல் போயிருந்தது. திருடுவதற்காக கொலை நடந்ததா அல்லது வேறு காரணமா என போலீசார் விசாரிக்கின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் கன்வர் யாத்திரை நடத்த அனுமதிக்கப்பட்டது. இம்மாதம் 25 ஆகஸ்ட் மாதம் வரை யாத்திரை நடத்தப்படும் என முதல்வர் யோகி கூறினார். ஆனால் கோவிட் 3வது அலை மற்றும் டெல்டா பிளஸ் பரவல் காரணமாக கன்வர் யாத்திரை நடத்த வேண்டாம் என பலரும் அறிவுறுத்தினர். இதையடுத்து இந்த ஆண்டு கன்வர் யாத்திரை ரத்து செய்யப்படுவதாக உத்தரப்பிரதேச அரசு அறிவித்துள்ளது. கோவிட் தொற்று குறைவால் இந்தியாவில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன. இதனால் மக்கள் நடமாட்டம் குறித்து மத்திய அரசு கவலை தெரிவித்துள்ளது. விதிகளை கடைபிடிக்காமல் மக்கள் ஜாலியாக ஊர் சுற்றுகின்றனர். நோய் பரவல் அதிகரிக்கும் என மத்திய சுகாதார அமைச்சகம் எச்சரித்துள்ளது. சுற்றுலா தலங்கள் மட்டுமின்றி அனைத்து மாவட்டங்களிலும் மக்கள் நடமாட்டம் கணிசமாக அதிகரித்துள்ளது. பெரும்பாலான மாவட்டங்களில் பழையபடி கேஸ் அதிகரித்து வருகிறது. நெல் மூட்டைகள் நனைந்து வீணாவது அதிகரித்து வருவதால் சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் அமர்வு தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. அறுவடை செய்த நெல் மூட்டைகளை சேமிக்க இடமில்லாததால் மழையில் நனைந்து பாழாகிறது. கூடுதல் கொள்முதல் மையங்கள் திறக்க உத்தரவிட வழக்கு தொடரப்பட்டது. நெல் மூட்டைகளை பாதுகாக்க தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து பதிலளிக்க முதல் பெஞ்ச் உத்தரவிட்டிருந்தது. விளைநிலங்களுக்கே வேனில் சென்று நெல் கொள்முதல் செய்ய ஏற்பாடு செய்யப்படுகிறது. வேளாண் துறை தாக்கல் செய்த அறிக்கையில் அமைச்சர்கள், அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஆய்வு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எதிர்காலத்தில் நிரந்தர கட்டுமானங்களை அரசு அமைக்க வேண்டுமென நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் சர்க்கரை, இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்தது. விரைவில் மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவமனை இணைந்து மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் துவங்கப்படுகிறது. முதல் கட்டமாக 32 மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் எத்தனை பேர் சர்க்கரை, இரத்த அழுத்த நோய்க்கு மாத்திரை பெறுகின்றனர் என்பது கண்காணிக்கப்படும். வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு நடத்தப்படும். நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு வீட்டிற்கு சென்று மாத்திரைகள் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழக விவசாயிகளின் நலன் கருதி விளைநிலங்களின் வழியே எரிவாயு குழாய் அமைக்கும் பணிகளை நிறுத்த வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் OPS தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். அவரது அறிக்கையில் ஒசூர் வழியே உத்தனப்பள்ளி வரை விவசாய நிலங்களில் எரிவாயு குழாய் அமைக்கும் திட்டத்தை கெயில் நிறுவனம் மீண்டும் துவங்கியுள்ளது. இத்திட்டம் தருமபுரி ஒசூர் 4 வழிச்சாலையில் சாலையோரம் அமைக்கப்பட வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு. எனவே விவசாயிகளின் விளைநிலங்கள் பாதிக்காத வகையில் முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு OPS தெரிவித்தார்.